யார் யாரெல்லாம் கூப்பிடலான்றது பொதுவாக மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் ஒரு பெரிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நம்ம தெரிஞ்ச வாய்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறேன். கரெக்டாக 5 நிமிஷம் டைமு, வெளியில் போயிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸஸ் எந்த வாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் கேட்குற எந்த வாய்ஸாக இருந்தாலும் பேசுவேன். இதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. நீங்கள் கேட்குற வாய்ஸ் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்களாக இருக்கணும். இவன் வேணும்னே இவன் அவுட் ஆகணுன்றதுக்காக ஹிந்தி, யுரானியன், போஜ்பூரி இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் இவன் எந்த வாய்ஸ் கேட்டாலும் பேசுவானா அப்படின்றதுக்காக இவன் அவுட் ஆகணுன்றதுக்காக பாகுபலி படத்தில் 1000 பேர் ஓடி வருவாங்கல்ல, அதில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி வராங்க அவன் வாய்ஸ் கேட்கறது. இந்த சுப்பிரமணியபுரம் அப்படின்ற படத்தில் எம்எல்ஏக்கு டிரைவராக ஒரு சீன் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். அவர் வாய்ஸ்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் கேளுங்க. தெரிஞ்சிருந்தா பேசுவேன், தெரியலனாலும் பேசுவேன். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வாய்ஸில் பேசும்போது நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னா அடுத்த வாய்ஸ்க்கு போயிடுவேன். இப்படியே பேயை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே வயசுல ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுங்க. ஓகே, நீங்க பெரிய கைத்தட்டல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லையா? Ready, your time starts now. இளைய தளபதி இல்ல இப்ப தளபதி வந்திருக்கிற இடம் அண்ணனுக்கு நீங்க கூப்பிட்டவங்க யார வேணா இருக்கலாம் சார். அந்த பக்கம் நின்றுட்டு இருக்க நம்ம அண்ணனா இருக்கலாம், இல்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம அக்காவா இருக்கலாம், இல்ல முன்னாடி உட்காந்து ஜம்மல் உட்காந்து பார்த்துருக்க நம்ம அண்ணனா இருக்கலாம், அண்ணனுக்கு ஒரு தம்பியா இருக்கலாம். அந்த தம்பிக்கு இன்னொரு பேர் அசாரா ஒன்றும் பண்ண முடியாது. என்னமா தெரியல, வரும்போது ரொம்ப கொஞ்சம் மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த சாண்டி பையன் இருக்கிறது ரொம்ப ஓவரா ஆடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பையன் ஆடி செம்மையா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காருங்க. ஆடுறதுன்னா ஆடுறது, அப்படி ஆடுறதுன்னு ஆடுறாரு. முட்டி ஸ்டெப்லாம் போடும்போது நமக்கு அப்படி. நண்பா நண்பி, ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. உசு பேத்துறவங்க ஊமனும் கடுப்பேத்துறவங்க கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உழைக்கிறோம். ஆனா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது. நம்மளை விட நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அப்படி அவங்க கிட்ட எல்லாம் கேட்டா பார்த்து சொல்லுங்க. நீ பற்ற வைத்த பற்றி எறிய உனக்கு நீ விதைத்த வினைகள் உன்னை இறக்க காத்திருக்கிறது. தேங்க்யூ. பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன குலா 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 நான் மொத்த குலா இந்த அச்சிச்சிரவா செம்மையால நான் ஜானு நான் தலசுல ஒரு பேனு உடனே பெருசி ஸ்கூலு எஸ் சம்மி சிரிக்க பண்ணி அது ஓகே பேபி பா யாரு தம்பி, நானே ஒரு டைப்ல போயிருக்கிறேன். நீ யாரு? ஓ சரி, பரவாயில்லையா? ஓகேவா? ஓகே, பாய். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே எஸ்டிஆர். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறா முக்கியம் இல்ல, லாஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் வர அதான் முக்கியம். இல்லையா, எனக்கு அவ்வளவா பேசலாம் தெரியாதுங்க. நான் நீங்க நினைக்கிற அளவே வச்சுக்கீங்கள. எனக்காக இருக்கிற அந்த 2 பேர் இருக்காங்களே, அவங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் இல்ல எனக்கு அதான் ரஞ்சித் அண்ணனோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில டைலாக் மட்டும் நான் பேசி காமிச்சிட்டேன். யாராத கபாலி வர சொல்றா தமிழ் படங்கள்ல இங்க பொரு வச்சுக்கிட்டு மீச பொறுக்கிட்ட லுங்கி கட்டிக்கிட்ட நம்பியாத கபாலி அப்படி சொன்னதுமே குனிஞ்சி சொல்லுங்கப்பா அப்படி வந்து பாடி அந்த மாதிரி கபாலி நினைச்சிய கபாலிடா.
விஷயம் எவ்வளவு புரியல. 3 நாள் கழிச்சு பிறகு புரியும். The Mr. Shadi. காலில் ஆட முடிச்சு போட்டு நான் கூட நினைச்சேன் நம்ம தான் காலாக, அப்புறம் அவர் காலை பார்த்து அவர் தான் காலா. இது நைஸ் ஜென்டில் ஒரு பெரிய கைதை பண்ணுங்க அவங்க. யாரு என்ன டான்ஸ் சாண்டி டான்ஸ்குள்ள வேகமா ஒத்தல நிக்க புடிச்சவங்கள கையை தட்டுங்க. அடுத்தபடியா வர ஆரம்பிக்கலாம். தலையா வெயிட் பண்ணலாமா? கண்ணா மூச்சி வேறு கண்டுபிடி யாரு? இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணணும் தலைவே நம்பல. என்ன பண்றது, ரொம்ப நாள் ஆச்சுல. ஒவ்வொருத்தரும் இல்லைங்க, இந்த பையன் டான்ஸ் ஆடும்போது செம்மையா இருக்குங்க. கை தட்டுடுங்க. வேணாங்க தம்பி ராமையா சார், செல்லி கணேசனா ரைட்டு, உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி யாரும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தம்பி ராமையா சார் சாண்டி மாஸ்டர் கேட்குறாங்க. இந்த யாருக்கு சச்சாரம் கேட்கிறேன், இந்த நாவலுக்கு சச்சாரம் ஒரு நாள் கேட்டுருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ராத்திரியான மேலே கூப்பிட்டுட்டேன். ஏண்டா பொம்பா குமிக்கி, இந்த பொம்பை ஏதோ ஊர்ல இருந்து வந்துருவானா மேடம், அப்படி வந்தா என்னடா பண்ணுவேன்? அன்னைக்கு ஒரு இடத்துல ஓட்டம் எடுத்தீங்கடா ஓட்டம், அதே மாதிரி எடுத்து இந்த நாவலை எப்படியாவது காப்பாத்துறேன். அப்பா அப்படிதானப்பா வளர்த்துருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற சூர்யா சார். சிக்கல் டிவியில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், கூண்டில் கூட பார்த்துருப்பேன், கம்பீரமா அண்ணா நகர்ல பார்த்துருக்கியா, வெறித்தனமா ஸ்டேஜில் நின்று மிமிக்ரி பண்ணி பார்த்துருக்கியா? ஓங்கி அடிச்சா சொல்லுங்க சார், ஓங்கி அடிச்சா சொல்லுங்க சார், ஓங்கி அடிச்சா கை வலிக்குண்டா இருக்கு. இதெல்லாமே என்னால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வாழ முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, பண்ண முடியாது தானி. எல்லாருமே என் கணக்கு ஜோக் மாதிரி தெரியுறதுனால சும்மா கேட்க போலாம். டிவிகர் புருஷ வக்கம் ஆஹா நம்ம அண்ணா போலாம். இங்கதான் ஒட்டுமொத்த மக்களும் சும்மா சார், ஒருத்தர் தூங்கினுக்கு சொல்ல ஒரு கொசு வந்து கட்சிதுன்னா அந்த கொசு விரல, இதே அவன் மூச்சனுக்கு சொல்ல அந்த கொசு வந்து கட்சிதான் பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும், பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும் செஞ்சிருவேன். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசுமா, மணினா மணினா எல்லாரையும் செஞ்சு கை தட்டலாம். ராத்திரி 12 மணி வரையும் ஒரே வாய்ஸ் தான். கோபி அண்ணா கொடுக்குற வாய்ஸ் தான் நீங்க டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருப்பீங்க. வணக்கம், நான் தான் பெரிய பெண், பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டுள்ளேன். இந்த அசாத்தியமான உணவுகளை கணவர்களுக்கு எனக்கு உயிர் 3 நாள் தேவைப்படுது. இதுல இருக்கிற பொருளத்துல இருந்து எனக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லாத ஒரே காரணத்தால முக்கியமானது இந்த பூச்சியில புரதம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மண்புழுல தான் விட்டமின் ஏ இருக்கு. நாளைக்கு இரவு 8 மணிக்கு உங்கள் டிஸ்கவரி. சிவகார்த்திகேயன். ஹாய் ஹாய். ஐயோ, இங்க யாரை பார்த்தாலும் யாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. பாக்க 2 கிளாஸ் படிக்க மட்டும் ஊதாக்கள் நடிப்பேன் போட்டு எங்க பார்த்து டிக்கெட் நடிப்பா, நானும் தங்கங்கள் நடிப்பேன். அப்புறம் தான் தெரியும் அவங்க அப்பா ரூமுக்குள்ள போய் ஊமை குத்து அடிப்பாங்க. ஹாய் காவலி, நீங்க சாண்டி டான்ஸ் ஸ்கூல்ல பாட்டை போடுங்க, போடாம போங்க, டான்ஸை போடுங்க, போடாம போங்க. மொத்தத்தில் எங்களுக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன் போட்டே ஆகணும். எப்படி போட்டே ஆகணும். ஆமாம் சார். பொதுவாக நான் வெளியே ரொம்ப அதிகமாக பேசுவது, ஆனால் இந்த இடத்துல பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பேசுறது பண்ணுறதுனால நான் பேசுகிறேன். ஐயோ அந்த பொண்ணுன்னா ஐயோ இப்பாதாதி ஒரே வெக்க வெக்கமாக ஐயோ
சின்ன வயசுலேருந்து கூச்சமாக வளர்த்ததுனால நீங்கள் வேண்டப்பட்ட விரோதினால உங்ககிட்ட சொல்கிறீங்க. அந்த பையன் எதிராக பாருங்க சாண்டி, ஐயோ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆறாங்க அந்த பையன். ஆட்டம் ஆடுறாங்க அவன் பார்த்து நேர்கிறேன். நாங்களாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு கலாட்டா பண்ணோன்னா காலேஜ் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு வேறு ஒரு கரு. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த மனுஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துருக்கீங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட தான் அந்த கடவுளை பார்க்குறேன். ஒரு பையன் கஷ்டப்பட்டு இவ்வளோ முன்னேறி வந்திருக்கானா அவனுக்கு கை தட்டுறீங்க பார்த்தீங்களா? அதுவும் மேலே ஏற்றி கை தட்டுறீங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்கணும். கடவுள் யார் இல்லைன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. கை தட்டுறவங்க மட்டும் கடவுளாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.